Hello students, 12th standard, subject economics, chapter 2, அதோட continuation தான் நாம பார்க்குறோம். Topic national income and social accounting. In our previous video, we had discussed about importance of national income analysis and difficulties in measuring national income. So இதை பற்றி நம்ம போன வீடியோவில் briefly discuss பண்ணோம். And now we are going to discuss about national income and social accounting. தேசிய வருவாய் மற்றும் சமூக கணக்கிடுதல். ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணும்போது மெஷர் பண்ணும்போது ஸோ நிறைய வேரியஸ் மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதில் சோசியல் அக்கௌண்டிங் மெத்தடும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ அதில் பார்க்கலாம் த நேஷ்னல் இன்கம் இஸ் ஆல்சோ பீயிங் மெஷர்ட் பை த சோசியல் அக்கௌண்டிங் மெத்தட். ஸோ இந்த சமூக கணக்கிடுதல் முறையின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ஸோ எதன் மூலியமா, சோசியல் அக்கௌண்டிங் மெத்தட் மூலியமா. ஓகேவா? அண்டர் திஸ் மெத்தட் த டிரான்சாக்ஷன் அமாங் வேரியஸ் செக்டார்ஸ், என்ன இருக்குது, நிறைய வேரியஸ் செக்டார்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்டார்ஸினுடைய ஜிடிபியும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சச்சஸ் ஃபார்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே ஸோ என்ன இருக்குது, ஃபார்ம்ஸ் நிறுவனங்களாகட்டும் அல்லது ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும். ஸோ இவங்க எல்லாரோடத்தினுடைய ஜிடிபியும் அவங்களுடைய ப்ரொடக்ஷனும் சரி எல்லாமே என்னது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்குது. ஆர் ரெக்கார்டட் அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப் ட்ரேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் மெத்தட், அதில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ டூ வே மெத்தட் அண்ட் 3 வே மெத்தட் அண்ட் 4 வே மெத்தட் இப்படிலாம் நிறைய என்ன பண்ணோம், நம்ம சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் சேம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம என்ன பண்ணணும், ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த மாதிரி நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அதுக்கான வழிமுறைகள் நமக்கு கிடைக்குது இல்லையா? த சோசியல் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எக்கானமிஸ்ட் அஸ் வெல் அஸ் பாலிசி மேக்கர்ஸ். ஸோ இந்த சமூக கணக்கிடுதல் முறை வந்து இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபார் எக்கானமிஸ்ட் என்ன இருக்குது, ஒவ்வொரு பொருளாதார அறிஞர்களுக்கும் மேதைகளுக்கும் என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அஸ் வெல் அஸ் பாலிசி மேக்கர்ஸ், ஏதாவது கொள்கை திட்டமிடல் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது, தேவைப்படுது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இல்லாமல் இருக்குது, ஒரு சின்ன பேரா இல்லாமல் இருக்குது, அது அப்படியே புக்கில் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் த மேஜர் எக்கானமிக் ஃப்ளோஸ். என்ன பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக கணக்கிடுதல் முறையில் ஸோ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேஜர் எக்கானமிக் ஃப்ளோஸ். ஸோ எக்கனாமிக் ஃப்ளோஸை பற்றியும் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றியும் ஸோ நிறைய புள்ளி விபர தொடர்புகளை பற்றியும் நமக்கு என்ன தெரியப்படுத்துது. அமாங் வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமிக் சிஸ்டம்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறைகள்லையும் எப்படி என்ன மாதிரியான எக்கானமிக் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியுது, இதன் மூலியமாக தெரிய வருது. இட் பிகம்ஸ் பாசிபிள் டு ஃபோர்காஸ்ட் த ட்ரெண்ட் ஆஃப் எக்கானமி மோர் அக்யூரேட்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எதற்காக இதோட பல்வேறு துறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும், ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்கானமியை பற்றின ஒரு அக்யூரேட்டான ஸோ ஒரு துல்லியமாக எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, கணக்கிடுறதுக்கும் சரி, என்ன நிலையில் இருக்குது நம்மளுடைய எக்கானமி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் இன்கம் அதான் அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல வர்றாங்க. அண்ட் அடுத்ததாக பாருங்கள், சோசியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டார். ஸோ அண்டர் திஸ் மெத்தட், ஸோ சோசியல் அக்கௌண்டிங் மெத்தட்னா சமூக கணக்கிடுதல் மற்றும் துறைகள். ஸோ அண்டர் திஸ் மெத்தட் த எக்கானமி இஸ் டிவைடட் இன்டு செவரல் செக்டார்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ இப்போ எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளாதாரத்தை நம்ம வந்து நிறைய செக்டார்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டிவைட் பண்ணி தான் நிறைய நம்ம செக்டார்ஸ் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன். அ செக்டார் இஸ் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ செக்டார் அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது ஹேவிங் காமன் இன்டர்ரிலேட்டட் எக்கானமிக் டிரான்சாக்ஷன்ஸ். என்ன சொல்கிறாங்க, இன்டர்ரிலேட்டட் எக்கானமிக் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஸ் சரியா? ஸோ எதை பற்றினது, எக்கானமிக் டிரான்சாக்ஷன் பற்றினது, ஸோ பொருளாதார நடவடிக்கைகள் பற்றினது. அண்ட் த எக்கானமி இஸ் டிவைடட் இன்டு த ஃபாலோயிங் செக்டார்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த எக்கானமியை எப்படி டிவைட் பண்ணுறாங்க, இன்டு த ஃபாலோயிங் செக்டார்ஸ். கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாதிரி செக்டார்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம முன்னாடி நமக்கு இதெல்லாம் தெரியும், பட் இது மறுபடியும் நமக்கு ரீகால் பண்ணுற மாதிரி நமக்கு இதில் வருது இல்லையா? தென் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அது எக்ஸ்போர்ட், அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் கேபிட்டல் செக்டார். ஸோ இந்த மாதிரி மூலதன துறை இல்லையா? ஸோ ஃபார்ம்ஸ்னால் இந்த நிறுவனம், அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னால் குடும்பம் அல்லது ஃபேமிலின்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் அரசு துறை,
அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுனா என்னது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் சொல்கிறோம். கேபிட்டல் செக்டர்னு அது மூலதனத்துறை. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சோசியல் அக்கௌண்டிங் மெத்தடை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய செக்டார்ஸாக பிரித்து என்ன பண்ணுறாங்க, இதை கேல்குலேட் பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து பாருங்கள், ஸோ ஒவ்வொரு செக்டாரையும் பற்றி நமக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம்ஸ்னால் என்ன, ஸோ அண்டர்டேக் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். என்ன பண்ணுறாங்க, ஃபர்ம்ஸ் வந்து எதை எடுத்துகிட்டு செஞ்சுட்ருக்காங்க, என்ன ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னது, உற்பத்தி நடவடிக்கைகளை தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஃபர்ம்ஸ் வந்து செய்கிறாங்க. thus they are all organizations which employ the factors of production to produce goods and services. என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம இருக்கு இல்லையா. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாயீஸை அவங்கள வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான வேலையை அவங்க மூலியமாக செய்ய வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், குட்ஸ் அண்ட் சர்வீஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். சரியா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸை வச்சுட்டு அந்த இருக்கக்கூடிய 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். புரியுதா. ஸோ இதை இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த வேலையை தான் யார் செய்கிறாங்க, ஃபர்ம்ஸ் செய்கிறாங்க, நிறுவனங்கள் செய்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ ஃபேமிலி ஆர் குடும்பம் சொல்லுவோம் தமிழில் இல்லையா. ஆர் கன்சியூமிங் என்டிட்டிஸ். இவங்கெல்லாம் யார், கன்சியூமிங் என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். கன்சியூமிங் என்னது, நுகர்றது அல்லது யூஸ் பண்ணுறது. ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், கன்சியூமிங் என்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் ஆன் தி ஹோல் எப்படி கால் பண்ணுறோம், ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னது, இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் யாராக இருக்கிறாங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக யார், லேண்டு, லேபர், கேபிட்டல். ஸோ இதெல்லாமே யார் வச்சுருப்பாங்க, யார் வந்து உரிமையாளராக இருப்பாங்கன்னா அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருப்பாங்க, உரிமையாளர் இருப்பாங்க. ஸோ இப்போ லேண்ட்னா என்னது, அந்த ஹவுஸ் ஹோல்ட் குடும்பத்துக்குன்னு சொந்தமாக லேண்ட் இருக்கலாம். ஸோ அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம லீஸ்க்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பரும் ஏதாவது ஒவ்வொரு கன்சர்னில் ஃபர்மில் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே இது அந்த ஒவ்வொரு 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் என்ன இருக்குது, அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ்கிட்டே இருக்குது. ஸோ கேபிட்டல். ஸோ எல்லாமே என்ன இருக்குது, அந்த ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்க, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா. கேபிட்டல் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்டியூஷன்லையோ ஒரு கன்சர்னில் என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸில், டிபெஞ்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரியா. ஸோ இப்படி எல்லாமே அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹூ ரிசீவ்ஸ் பேமெண்ட் ஃபார் சர்வீசஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு சர்வீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ரிசீவ் பேமெண்ட். சரியா. ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் பை தெம் டு ஃபார்ம்ஸ். என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபார்ம்ஸுக்கு செஞ்சு கொடுத்த அந்த வேலைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செஞ்சு கொடுத்த அந்த சேவைக்கு ரிசீவ் பண்ணுவாங்க எதை, பேமெண்ட்ஸை. தென் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கன்சியூம் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த ஃபார்ம்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து எதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, இந்த குட்ஸையும் சர்வீசஸையும் அது யார் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தா, இந்த ஃபார்ம்ஸ். சரியா. ஸோ பர்டிகுலர் ஃபார்ம்ஸ் தான் என்ன பண்ணாங்க, நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அது இதான் என்னது, இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸினுடைய ஒர்க்காக இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒவ்வொரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஃபார் த ஃபார்ம்ஸ்க்கு. ஓகேவா. அடுத்து பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம்ஸுக்கு மட்டும் இல்லை, ஃபார்ம்ஸுக்கு உதவுறது மூலியமாக என்ன ஆகுது, நம்மளுடைய எக்கனாமிக் கண்டிஷன் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஜிடிபி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா. தென் those firms make payment to households for their services. Households spend money incomes they received on the goods and services produced by the firms. என்ன பண்ணுறாங்க, thus firms make payment to the households. என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, பேமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்காக, சேவைக்காக, அல்லது அவங்க ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது சம்திங் இல்லையா. ஸோ அவங்க என்ன அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்படி நிறைய வேலைகளை செய்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சம் பேமெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அண்ட் அடுத்ததாக ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஸ்பெண்ட் மணி இன்கம்ஸ் they receive on the goods and services produced by the firms. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்க வச்சுருக்கக்கூடிய அந்த மணியை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க, they received on the goods and services. என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு குட்ஸையோ சர்வீஸையோ
ரிசீவ் பண்ணுறதுக்கு, ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இன்கம்மை என்ன பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க இல்லையா. தென் produced by the firms. Thus this is a circular flow of money between these two groups. என்ன பண்ணுறாங்க, இப்போ முதல்ல நம்ம circular flow of income முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இப்போ எதுக்கும் ஃபர்ம்ஸுக்கும் பர்டிகுலர் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப், அதுக்கு மட்டும் இல்லாமல் அது சர்க்குலர் ஃப்ளோ இல்லையா. ஸோ ஃபார்முக்கும் அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு என்ன இருக்குது, ஒரு சர்க்குலர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குன்னு நம்ம டூ வே மெத்தடில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்ல வர்றாங்க. தென் அடுத்ததா த கவர்மெண்ட் செக்டார். த கவர்மெண்ட் செக்டர்னானது அரசு துறை. ஸோ அரசு துறை வந்து எந்த மாதிரியான அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்குது, ஸோ எப்படி எக்கனாமிக் வைஸ் அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறாங்க. தென் ரெஃபர்ஸ் டு த எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாடிஸ் அட் ஆல் லெவல்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த கவர்மெண்ட் செக்டார் வந்து நிறைய எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் மூலியமாக நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பப்ளிக் பாடிஸ் ஓட நிறைய லெவலில் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. தென் சென்டர் அண்ட் ஸ்டேட் அண்ட் லோக்கல். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் என்ன பண்ணுறாங்க, மைய அரசாகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், தென் அதற்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், தென் இந்த மாதிரி லோக்கல் பாடிஸ், இது இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க, நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலைகளை செய்கிறாங்க. இன் தேர் ஒர்க் கன்சர்னிங் சோசியல் அக்கௌண்டிங். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த வேலைக்கு என்ன பண்ணுறாங்க, சோசியல் அக்கௌண்டிங் மெத்தடை நம்ம என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. Eddy and Peacock so have defined government as a collective person. ஸோ எடி அண்ட் பிகாக் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெஃபினேஷன் கொடுக்குறாங்க யாருக்கு, கவர்மெண்ட்டுக்கு. யார் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா யாருன்னா எடி அண்ட் பிகாக் அப்படிங்கிறவங்க. அண்ட் as a collective person that purchases goods and services from firms. என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கலெக்டிவ் பர்சன். ஸோ எல்லா விஷயத்தையும் சேர்ந்தது. ஸோ கலெக்டிவான ஒட்டுமொத்தமான ஒரு நபரை குறிக்கக்கூடியது தான் எது, இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஒரு தனி விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம மென்ஷன் பண்ணி தனியாக சுட்டி காட்ட முடியாது இல்லையா. ஸோ இப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா விதமான செக்டார்ஸும் சேர்ந்தது தான் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. அண்ட் தட் பர்ச்சேசஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஃபார்ம்ஸ். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எதை தான், குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஃப்ரம் ஃபார்ம்ஸ். எங்கே பண்ணுற நிறுவனங்கள்லேருந்து என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. தீஸ் பர்ச்சேசஸ் மே பி ஃபினான்ஸ்ட் த்ரூ டாக்ஸஸ் அண்ட் பப்ளிக் பாரோயிங்ஸ். ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ் கொடுக்குறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பர்ச்சேஸ்லாம் எதனால நடக்குது, எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா எதுக்காகனா ஃபினான்ஸ்டு த்ரூ டாக்ஸேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வரி செலுத்துகைக்காக அண்ட் வரி செலுத்தலேருந்து அந்த பப்ளிக் பாரோயிங்ஸ் கடன்கள் மூலியமாக. ஸோ அண்ட் எனி அதர் ஃபிஸ்கல் மீன்ஸ் நிதி கொள்கைகள் மூலியமாக. த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு ப்ரொவைட் சோசியல் குட்ஸ் லைக் டிஃபென்ஸ், பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன் எக்ஸெட்ரா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து நம்ம கட்டக்கூடிய அந்த டாக்ஸேஷன் மூலியமாகவும் இந்த மாதிரியான பப்ளிக் பாரோயிங்ஸ் மூலியமாகவும் தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஃபண்டை வந்து திரட்டி என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த மாதிரியான பர்ச்சேஸஸை என்ன பண்ணுறாங்க, அதாவது பண்டங்கள் பணிகள், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸை இது மூலியமாக தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த கடன்கள் மூலியமாகவும் இந்த வரி வசூலி மூலியமாகவும் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நிறைய மெனி ஃபங்க்ஷன்ஸ் செய்கிறாங்க. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் இஸ் டு ப்ரொவைட் சோசியல் குட்ஸ் அண்ட் லைக் டிஃபென்ஸ், பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன் எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அதாவது பாதுகாப்பாகட்டும், பொது சுகாதாரமாகட்டும், கல்வி ஆகட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வழங்குறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. யாரோடது, கவர்மெண்ட்டினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் this means satisfying the collective wants of the society. ஸோ இதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, சொசைட்டிக்கு தேவையான அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக அவங்க ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ கலெக்டிவ், அது மீன்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த கலெக்டிவ் வான்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ சொசைட்டிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையோ ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் அவங்க வாங்கக்கூடிய அந்த பப்ளிக் பாரோயிங்ஸ் மூலியமாக, அந்த டாக்ஸேஷன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, அதை கலெக்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்னலாம் தேவையோ பப்ளிக்ஸுக்கு அவங்களுடைய வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க சரியா. அண்ட் ஹவவர் பப்ளிக் என்டர்பிரைசஸ் லைக் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ரயில்வேஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ இப்போது போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆகட்டும் அண்ட் ரயில்வேஸ் செக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஸோ கவர்மெண்ட்டேருந்து தனித்து செயல்படுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் தனித்தனி செக்டார்ஸாக செயல்படுறாங்க. செக்டார்ஸ் அண்ட் இன்க்ளூடட் அஸ் ஃபார்ம்ஸ். என்ன பண்ணுறாங்க, இவங்க எதோட சேர்க்கப்படுறாங்க, கவர்மெண்ட் இந்த மாதிரியான ரயில்வேஸ் ஆகட்டும் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் எதோட சேர்க்குறாங்கன்னா ஃபார்ம்ஸோடு சேர்க்கப்படுறாங்க சரியா. ஸோ அப்போது என்ன கவர்மெண்ட் வேறு, ஸோ இவங்களுடைய இந்த விஷயங்கள்லாம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஆகட்டும் அண்ட் ரயில்வேஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தனி ஃபார்ம்ஸாக என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க ஓகேவா.
ஸோ அடுத்து பாருங்கள் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் செக்டார். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் செக்டார்னால் என்ன சொல்லுவோம், வெளிநாட்டு வாணிபம், இதை பற்றி நம்ம சொல்லலாம். அதாவது எக்ஸ்போர்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம். அண்ட் ரிலேட்ஸ் டு இன்டர்நேஷ்னல் எக்கானமிக் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் எக்கானமிக் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னலாக என்னது, மொத்தமாக வெளிநாடுகளோட என்ன பண்ணுறோம், மற்ற நாடுகளோடு நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் என்ன பண்ணுறோம், நம்ம பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம என்ன பண்ணுறோம், ஈடுபடுறோம். ஸோ transaction of the country, it contains income, export and import transactions. ஸோ இது எதன் மூலியமான நம்ம இன்கம்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கான வருமானத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஈட்டுறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு துறையிலையுமே நம்ம என்ன பண்ணிகிட்டே வரோம். ஸோ நிறுவனங்கள்லேருந்து, தென் குடும்பங்கள்லேருந்து, தென் அரசு நிறுவனங்கள்லேருந்து, தென் வெளிநாட்டு வாணிகங்கள் மூலியமாக, ஸோ அடுத்ததாக கேபிட்டல் செக்டார் மூலதனத்துறை மூலியமாக, இப்படி எல்லா துறைகள்லேருந்துமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான இன்கம்மை நம்ம ஏர்ன் பண்ணுறோம். ஸோ ஏர்ன் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அல்லது மற்ற எல்லா விதமான தேவைகளையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான வரக்கூடிய இன்கம்ஸ்லேருந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டோட்டலாக இன்கம் வந்து, அதாவது நேஷனல் இன்கமே நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த துறைகளிலிருந்து வரக்கூடிய வருவாய்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. தென் transaction, external loan transaction and allied overseas investment income and payments. So an external loan transaction and allied overseas investment income and payments. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டு துறைகளாக நமக்கு கருதப்படுது. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய இன்கம்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்து பாருங்கள் கேபிட்டல் செக்டார். ஸோ கேபிட்டல் செக்டார்னால் என்னது, மூலதனத்துறை அப்படின்னு சொல்லுவோம். தென் ரெஃபர்ஸ் டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கேபிட்டல் செக்டார் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய தேவைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறோம். நாமளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு குடும்பத்துலையும் என்ன பண்ணுவோம், சேவிங்ஸ் பண்ணுவோம். தென் நமக்கு வருமானம் அதிகப்படியாக தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதே தான் நாடளவில் நம்ம பார்த்தா கூட அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுடைய ஃப்யூச்சர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஏதாவது வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பண்ணுவோம் சரியா. ஸோ அதுதான் கேபிட்டல் செக்டார்னு சொல்லுவோம். தென் it includes the transaction of banks, insurance, corporations, financial houses and other agencies of the money market. So money market இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும், அதாவது பேங்க் டிரான்சாக்ஷன் ஆகட்டும், இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் ஆகட்டும், ஃபினான்சியல் ஹவுசஸ் ஆகட்டும் அண்ட் அதர் ஏஜென்சிஸ், எல்லாமே எங்கே யாரோட ஒரு செக்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா மணி மார்க்கெட்னுடைய செக்மெண்ட். ஸோ இவங்க எல்லாமே எதுக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், சேவிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே என்ன பண்ணுவோம், நடக்கும். ஸோ எல்லாமே பேங்க்ஸில் என்ன பண்ணுவோம், சேவிங்ஸ் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், இன்சூரன்ஸ்லேயும் சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ த ஃபினான்சியல் ஹவுசஸ் இது எல்லாமே என்ன தான் நடக்குது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் நடக்குது. ஸோ தீஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் அண்டர் ஃபார்ம்ஸ். ஸோ எதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபார்ம்ஸுக்குள்ளே கன்சிடர் பண்ண மாட்டாங்க எதை, இந்த மாதிரியான ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸை சரியா. அடுத்ததாக தீஸ் ஏஜென்சிஸ் மியர்லி ப்ரொவைட் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு த ஃபார்ம்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபார்ம்ஸ் நிறுவனங்களுடைய நடவடிக்கைக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்க. ஸோ ஏஜென்சிஸ் தான் இவங்க எல்லாமே. ஸோ மியர்லி த ஏஜென்சிஸாக என்ன பண்ணுறாங்க, ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சிஸாக என்ன பண்ணுறாங்க, இந்த பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் ஹவுசஸ் இது எல்லாமே என்ன பண்ணுது, செயல்படுது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் எதில் இன்க்ளூட் ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க அடங்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்னதுன்னா அவங்களுக்கு ஃபார்ம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, அதாவது ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் யார் இருக்கிறாங்க, இவங்க எல்லாமே. ஸோ ஏஜென்சியாக செயல்பட்டுருக்காங்க இவங்க எல்லாருமே. ஓகேவா. தென் இதுதான் நம்ம கேபிட்டல் செக்டர்னு சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபார்ம்ஸுக்கு நம்ம கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இவங்க ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி நிறைய விதத்தில் என்ன பண்ணுறாங்க, அதை ப்ரொடக்டிவாக நம்ம அதை யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபண்ட்ஸை. ஸோ இப்படி தான் என்ன ஆகுது, நம்மளுடைய நாட்டினுடைய வருமானம் ஒவ்வொரு செக்டார்லேருந்து நம்ம கேதர் பண்ணுறோம் சரியா. கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததாக ஸோ while assessing sectoral contribution to ஜிடிபி வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அசஸ் பண்ணுறோம். செக்டரல் கான்ட்ரிபியூஷனாக ஒவ்வொரு செக்டார்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், பிரிச்சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஜிடிபியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நேஷனல் இன்கம் கேல்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். த எக்கானமி இஸ் டிவைடட் இன்டு 3 நேம்லி பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி, அதாவது தேர்ட் ஒன் சரியா. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். அண்ட்
அடுத்து பாருங்கள் நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர். ஸோ தேசிய வருமானமும் நலனும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் கன்சிடர்ட் அஸ் அண்ட் இண்டிகேட்டர். ஸோ என்ன பண்ணுற நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி செயல்படுது ஆஃப் த எக்கானமிக் வெல்பீயிங் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரினுடைய எக்கானமிக் லெவல் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு குறியீட்டு காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் மாதிரி சரியா செயல்படக்கூடியதான் எது இந்த நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா. ஸோ த எக்கானமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் ஜிடிபி பெர் கேபிட்டா அண்ட் தேர் ஆனுவல் க்ரோத் ரேட். ஸோ இப்போ ஒவ்வொரு இயர்னுடைய அந்த எக்கனாமிக் ப்ராக்ரஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரீஸ் வந்து எப்படி இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து ஜிடிபியை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா அந்த மெஷர் பெர் கேபிட்டா இன்கம் வச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆனுவல் க்ரோத் ரேட்டை வச்சு சரியா ஒவ்வொரு மனிதனுடைய தலா வருமானத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஜிடிபியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ a country with a higher per capita income is supposed to enjoy greater economic welfare with a higher standard of living. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பெர் கேபிட்டா இன்கம்னா என்னது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருவாயும் இன்க்ரீஸ் ஆகுது ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஆகும் என்ஜாய் கிரேட்டர் எக்கனாமிக் வெல்ஃபேர். என்ன பண்ணுவோம் அப்போ ஒவ்வொருத்தருடைய வருமானமும் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் எக்கனாமிக் வெல்ஃபேர் அதிகப்படியாக இருக்குது ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ அப்போது என்னுடைய வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், உயர்ந்திருக்கும். ஸோ அதே மாதிரி என்னுடைய பொருளாதார நலனும் அதிகப்படியாக இருக்கும். ஸோ பொருளாதாரம் எக்கனாமிக் வைஸ் என்னவாக இருக்கும் நலன் அதிகப்படியாக ஆகும் சரியா. ஸோ அதுவே குறைஞ்சிருக்கு ஒவ்வொரு பெர் கேபிட்டா இன்கம் வந்து ஒவ்வொரு தலா வருமானமும் குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன இருக்கும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கம்மியாகும் அண்ட் எக்கனாமிக் வெல்ஃபேரும் கம்மியாகும். ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த வைஸ் வர்ஸாக நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் அடுத்து பாருங்கள் but the rise in GDP or per capita income need not always promote economic welfare. என்ன பண்ணுறாங்க ஸோ இதே மாதிரி ஜிடிபி அதாவது பெர் கேபிட்டா இன்கம்னுடைய ஜிடிபி வந்து ரைஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா டைம்லையும் நீட் நாட் ஆல்வேஸ் ப்ரொமோட் எக்கானமிக் வெல்ஃபேர். எப்போ எல்லா நேரத்துலையும் என்ன பண்ணிடாது இந்த எக்கானமிக் வெல்ஃபேர் அதாவது பொருளாதார நலனை வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது புரியுதா. ஸோ எக்கனாமிக் வெல்ஃபேரை தான் நமக்கு அதிகப்படுத்துது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. த பெர் கேபிட்டா இன்கம் அஸ் த இன்டெக்ஸ் ஆஃப் எக்கானமிக் வெல்ஃபேர் சஃபர்ஸ் ஃப்ரம் லிமிட்டேஷன்ஸ் விச் ஆர் ஸ்டேட்டட் பிலோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பெர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனால் கூட நிறைய இடங்களில் சஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. லிமிட்டேஷன்ஸ் நிறைய குறைபாடுகள் நிறைய இருக்குது. ஸோ அதை ஒன் பை ஒன் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள் the economic welfare depends upon the composition of goods and services provided. So the economic welfare வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொருளாதார நலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது upon composition of goods and services provided. எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறோம் அதை பேஸ் பண்ணி தான் அதோடைய காம்போசிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பொருளாதார நலனை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் எந்த அளவுக்கு எக்கனாமிக் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பேரளவில் டெவலப் ஆகிருக்கோம் ஜிடிபியில் நம்ம அதிகப்படியாக நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். த கிரேட்டர் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த கேபிட்டல் குட்ஸ் ஓவர் கன்சியூமர் குட்ஸ் த improvement in economic welfare will be lesser. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா the greater proportion of capital goods over consumer goods அதாவது கன்சியூமர் குட்ஸை விட கேபிட்டல் குட்ஸோட ப்ரொடக்ஷன் அதோட ப்ரப்போர்ஷன் வந்து அதிகப்படியாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க த இம்ப்ரூவ்மெண்ட் இன் எக்கனாமிக் வெல்ஃபேர் வில் பி லெஸர். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க கன்சியூமர் குட்ஸ் வந்து அதிகப்படியாக இருக்கணும். ஸோ இதை விட கேபிட்டல் குட்ஸ் அதிகமாக இருந்தது அதனுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எக்கனாமிக் வெல்ஃபேர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க வில் பி லெஸர். ஸோ அதிகப்படியாக அது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி த ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸூரியஸ் இஸ் மீன்ட் ஃபார் ரிச் கிளாஸஸ் ஒன்லி. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ கன்சியூமர் குட்ஸை விட கேபிட்டல் குட்ஸ் தான் நம்ம அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான குட்ஸ் லக்ஸூரியஸ் குட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது எல்லாருனாலையும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை இருக்காது. ஸோ ஏன்னா அங்கே வந்து சாய்ஸஸ் இருக்காது. ஸோ கன்சியூமர் குட்ஸ் வந்து அதிகப்படியாக இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க எல்லா பீப்புளும் அவங்களுடைய கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் என்ன பொருள் வேணுமோ அதை சூஸ் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இப்போ கன்சியூமர் குட்ஸை வந்து கம்மியாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது எல்லாருமே அதிகப்படியான ஹை ரேட்டில் இருக்கக்கூடிய அந்த லக்ஸூரியஸ்
கூட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அப்போ எதுக்கு யார் மட்டுமே தான் வாங்கி யூஸ் பண்ண முடியும் நிலைமை இருக்கும், அந்த ரிச் கிளாஸஸ் ஒன்லி என்ன பண்ண முடியும், அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ண முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையே ஆகும். ஸோ இப்போ இது ஒரு என்னது ஜிடிபி வந்து நம்ம அதிகப்படியாக பெர் கேபிட்டா இன்கம் இருந்தால் கூட ஒரு சில நேரத்தில் வந்து என்ன இருக்குது, ஆப்போசிட்டாகவும் செயல்படக்கூடியதாக இருக்குங்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள். அண்ட் செகண்ட் பாருங்கள், ஹையர் ஜிடிபி வித் கிரேட்டர் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி வந்து அதிகப்படியாக இருக்குது, அது எதன் மூலியமாக வரக்கூடிய ஜிடிபியாக இருக்குது, கிரேட்டர் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ். ஸோ நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் பாதிச்சு ஸோ இருக்கக்கூடிய அந்த வளங்களை, என்விரான்மெண்டல் மீன்ஸ் என்ன நம்மளுடைய சுற்றுச்சூழ்நிலையை பாதிச்சு, ஸோ ஹசார்ட்ஸ் மீன் வந்து பாதிப்படைய வச்சு சச்சஸ் ஏர், வாட்டர் அண்ட் சாயில், இந்த இதனுடைய பொல்யூஷனை க்ரியேட் பண்ணி அதன் மூலியமாக நம்மளை என்ன பண்ணுறோம், எக்கனாமிக் வெல்ஃபேர், அது பொருளாதார நலனை நம்ம மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன இல்லை, அது உண்மையான ஜிடிபி க்ரோத்தாக அது நமக்கு இல்லை இல்லையா. ஸோ இது ஒரு லிமிட்டேஷனாக சொல்கிறாங்க. ஸோ சர்டன் லிமிட்டேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ அது பாருங்கள், ரெண்டாவது லிமிட்டேஷன் இது. The production of war goods will show the increase in national output but not welfare. அதே மாதிரி வார் குட்ஸ், போர்க்கால பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுறோன்னா அதுவும் என்ன தான், நமக்கு வந்து பெரிய அளவில் அது நிறைய எவ்வளோ வேணாலும் உற்பத்தி பண்ணலாம், பட் அது வந்து என்ன இல்லை, நமக்கு எக்கனாமிக்கலி வெல்ஃபேர் இல்லை, இப்போ நம்ம வந்து பொருளாதார அளவில் நம்ம மேம்பாடு அடைகிறோம், அதோட நலன் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் an increase in per capita income may be due to employment of women and children are forcing workers to work for long hours, but it will not promote economic welfare. அதே மாதிரி per capita income இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட்டு உமன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறதும், சில்ட்ரன்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதும், அதிகப்படியான லாங் ஹவர்ஸ்க்கு ஸோ அதிகப்படியான நேரத்துக்கு ஒர்க் பண்ண வைக்கிறதும் என்ன பண்ணிடாது, will not promote economic welfare. என்ன பண்ணாது, இது பொருளாதார நலனை வந்து இது வந்து அதிகப்படுத்திடாது. ஸோ இது ஒரு லிமிட்டேஷனை சொல்கிறாங்க. therefore the physical quantity of life index PQLI is considered a better indicator to economic welfare. ஸோ இது வந்து என்ன, இந்த PQLI அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். ஸோ எதை இண்டிகேட் பண்ணுறது, இந்த எக்கனாமிக் வெல்ஃபேரை இண்டிகேட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். then it includes standard of living. அது மட்டும் இல்லாமல் எதை இண்டிகேட் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை காட்டக்கூடியது. அந்த அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அண்ட் லிட்ரஸி, அது மட்டும் இல்லாமல் பிறப்பு அளவுகளையும் அந்த படிப்பறிவுகளையும், எவ்வளோ வந்து படிப்பறிவு இருக்கிறாங்க, எவ்வளோ அளவுக்கு பிறப்புகள் இருக்குது, விகிதம் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த PQLI வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் நேஷ்னல் இன்கம் அண்ட் எரோஷன் ஆஃப் நேஷனல் வெல்த். ஸோ இப்போ நேஷ்னல் இன்கம் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க, எரோஷன் ஆஃப் நேஷனல் வெல்த். ஸோ நேஷ்னல் வெல்த்தை, அதாவது தேசிய செல்வத்தை வந்து அழிச்சிட்டு டேமேஜ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நம்ம நிறைய வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஸோ ஜிடிபியை வந்து க்ரோத் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உண்மையான ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் அதான் கொடுத்துருக்கு. ஸோ பாருங்கள், த அச்சீவிங் ஹையர் ஜிடிபி லார்ஜர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் being depleted and or damaged. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை அழிச்சு டிப்ளேட் பண்ணிவிட்டு டேமேஜ் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஹையர் ஜிடிபியை நம்ம க்ரோத் பண்ணுறோம், ஸோ அதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத். வருங்கால உற்பத்தியை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குது, இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸை டேமேஜ் பண்ணுறது, டிப்ளேட் பண்ணுறது மூலியமாக நமக்கு இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் சஜஸ்டட் தட் வைல் அசஸிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லாஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஷுட் பி சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் நேஷனல் இன்கம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி லாஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை அழிக்கிறோம் இல்லையா, ஸோ இதை வந்து இதில் வந்து லெஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நேஷனல் இன்கமில் இப்படி நம்ம டெப்ளாய்ட் பண்ணக்கூடிய, டேமேஜ் பண்ணக்கூடிய அந்த ரிசோர்ஸை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எவ்வளோ வந்து நம்ம லாஸ் பண்ணுறோம், எவ்வளோ வந்து நேஷனல் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எதோட, இந்த நேஷனல் இன்கமோடன்னு சொல்கிறாங்க. த நேஷனல் இன்கம் இன் டர்ம்ஸ் ஆஃப் US டாலர். ஸோ US டாலரோட நம்ம நேஷனல் இன்கம்மை நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது when Indian national income is expressed in terms of US dollar, the farmer looks very low. ஸோ நம்ம பார்க்கும்போது US டாலரோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இன்கம் வந்து என்னவா இருக்குது, ரொம்ப லோவாக தெரியும். இஃப் பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி PPP மெத்தட் இஸ் அடாப்டட், இந்தியா லுக்ஸ் பெட்டர். ஸோ இந்த மெத்தட் படி, PPP மெத்தட் படி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம இந்தியன் ருபீஸில் பார்த்தோம்னா நம்மளுடைய இன்கம் வந்து பெட்டராக இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அடுத்து பாருங்கள், சோசியல் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ்ட்னு சொல்கிறாங்க. சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் செலவு. while producing economic goods, many environmental and social bads are also generated. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சமூகத்தில் நிறைய ஒரு சுற்றுச்சூழல் மற்றும் சமுதாய கேடுகள் வந்து உருவாக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பொருளாதார நுகர்வு பண்டங்கள், அதாவது
ப்ரொடியூசிங் எக்கனாமிக் குட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான நிறைய என்விரான்மெண்டல் சோசியல் பேட்ஸ் வந்து என்ன ஆகுது, ஜென்ரேட் ஆகுது. ஸோ சோசியல் சமுதாயத்தில் வந்து கெட்டு போகக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலையாகுது. ரிசோர்ஸஸ் வந்து டேமேஜ் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம். ஹென்ஸ் தே ஆல்சோ மஸ்ட் பி கன்சிடர்ட் வைல் எனுமரேட்டிங் நேஷனல் இன்கம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரியான ஹசார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம நேஷனல் இன்கமே கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ சம்மரியில் இதை சொல்லியிருக்க நேஷனல் இன்கம் பற்றி, அதனுடைய கண்ட்ரி எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும், ஸோ ஒரு எக்கனாமிஸ்ட், பிளானர்ஸ், கவர்மெண்ட்ஸ், பிஸ்னஸ் மேன், இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ், இவங்க எல்லாம் எப்படி வந்து நமக்கு நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆகட்டும், ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோம், ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள், சொல்கிறேன். And till then, bye students.